வணக்கம். இன்னைக்கு நாம சாம் ஆல்ட்மேன் ஓப்பன்ஏஐயோட எதிர்கால திட்டங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நிறைய பேச்சு அடிபடுது இல்லையா? ஆமா, நிச்சயமா. குறிப்பா இந்த ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் பத்தி. அதேதான். உங்ககிட்ட இருக்கிற இந்த நேர்காணல் குறிப்புகள்ல ஸ்டார்கேட் பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவைகள் பற்றியும் ஆல்ட்மேன் நிறைய சொல்லியிருக்காரு. எதுக்கு இவ்ளோ பெரிய, அதாவது கிட்டத்தட்ட $500 பில்லியன் தேவைப்படுற ஒரு திட்டம்? ஏஐ வளர்ச்சிக்கும் இந்த கணினி சக்திக்கும், அதாவது கம்ப்யூட் பவருக்கும் என்ன தொடர்பு? வாங்க கொஞ்சம் இதை விரிவா பேசுவோம். சரி, இதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஓப்பன்ஏஐ கூட ஆரம்பத்துல இந்த ஏஐ மாடல்ஸோட பயன்பாட்டு தேவையை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டுட்டாங்க. ஓ, அப்படியா? ஆமா, முதல்ல மாடல்களை ட்ரெயின் பண்றதுக்கு எவ்வளவு கம்ப்யூட் பவர் தேவைப்படும்னு தான் யோசிச்சாங்க. ஆனா GPT-4, ChatGPT மாதிரி மாடல்ஸ்லாம் வந்த பிறகு மக்கள் அதை பயன்படுத்துற வேகம் அவங்க கற்பனை செஞ்சதை விட ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓஹோ. இதுக்கு பேரு தான் இன்ஃபரன்ஸ் டிமாண்ட். அதாவது ட்ரெயின் பண்ண மாடலை வச்சு மக்கள் கேள்வி கேட்கும் போதும் அது பதில்களை உருவாக்கும் போதும் தேவைப்படுற கம்ப்யூட் பவர். இது அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமா இருந்துச்சு. அப்போ இது வெறும் டெக்னாலஜி மேம்பாடுங்கிறத தாண்டி ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சவாலா மாறிடுச்சுன்னு சொல்லுங்க. கரெக்ட். ஆல்ட்மேன் ஜிபியூக்கள் உருகுகின்றன அப்படின்னு சொன்னதா குறிப்பு சொல்லுது. இது சும்மா ஒரு உருவகமா இருந்தாலும் நிலைமை ரொம்ப தீவிரமா இருக்குன்னு காட்டுது இல்லையா? ஆமா ஆமா, அது நிலைமையோட தீவிரத்தை சொல்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு பேச்சு தான். அவங்க கிட்டே ஏற்கனவே ரொம்ப அதிகமான கம்ப்யூட்டிங் பவர் இருந்தாலும் அது இப்ப இருக்கிற பயனர் தேவைக்கு பத்தல. போதுமானதா இல்லையா? இந்த பற்றாக்குறை காரணமா அவங்க புதிய அம்சங்களை வெளியிடுறதுல கூட சில கட்டுப்பாடுகளை வைக்க வேண்டியிருக்கு. அப்படியா? அதிக கம்ப்யூட் பவர் இருந்தாதான் இன்னும் நல்ல வேகமான சேவைகளை கொடுக்க முடியும்னு ஆல்ட்மேன் சொல்றாரு. இதுதான் ஸ்டார்கேட் திட்டத்தோட அடிப்படை தேவை. சரி, இந்த ஸ்டார்கேட் திட்டம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வெறும் ஒரு டேட்டா சென்டர் தானா, இல்ல வேற ஏதாச்சுமா? இந்த பேர் எப்படி வந்துச்சு? ஸ்டார்கேட்டுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான பல கட்டங்களா உருவாக போற ஒரு டேட்டா சென்டர் திட்டம் தான். ஓ, ஆரம்பத்துல இது ஒரு ப்ராஜெக்டோட சும்மா ஒரு கோட் நேம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பழைய டேட்டா சென்டரோட டிசைன் ஸ்டார்கேட்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டிவி சீரிஸ் இருக்குல்ல? ஆமாமா, தெரியும். அதை ஞாபகப்படுத்தினதால இந்த பேர் வச்சதா ஆல்ட்மேன் சொல்றாரு. அப்புறம் இந்த பேரே நிலைச்சிடுச்சு. சுவாரஸ்யமா இருக்கே. ஆனா அந்த $500 பில்லியன் அது நம்பவே முடியலையே. அவ்வளோ பெரிய தொகையா? ஆமா, இந்த திட்டத்தோட அளவு மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தால கூட தனியா செய்ய முடியாத அளவுக்கு பெருசு. அடேங்கப்பா. அதனாலதான் சப்ளை செயின் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க ஆல்ட்மேன் உலகம் பூரா பயணம் செஞ்சு, பாத்தீங்கன்னா சாஃப்ட் பேங்க் அவங்க நிதி உதவிக்க, மசயோஷி சன் இல்லையா? ஆமா அவங்க, அப்புறம் ஆரக்கிள் அவங்க கிளவுட் டெக்னாலஜி சப்போர்ட்டுக்கு, இப்படி கூட்டாளிகளை இணைச்சிருக்காரு. அப்போ இந்த 500 பில்லியன்ங்கிறது ஒரு தோராயமான கணக்கு தானா? அடுத்த சில வருஷ வளர்ச்சிய மனசுல வச்சு போட்ட கணக்கா? ஆமா, இது அடுத்த சில வருஷங்களுக்கான ஏஐ வளர்ச்சி, கம்ப்யூட் பவர் தேவை, இதையெல்லாம் வச்சு போட்ட ஒரு கணிப்பு தான். இது பெரிய முதலீடு தான், சந்தேகமே இல்ல. ஆனா இதன் மூலமா கிடைக்க போற மதிப்பு இதை விட அதிகமா இருக்கும்னு ஆல்ட்மேன் ரொம்ப உறுதியா நம்புறாரு. சரி, அவரோட நோக்கம் மக்களுக்கு இன்னும் சிறப்பான ஏஐ கருவிகளை கொடுக்கறது தான். கருவிகள்னு சொல்றதை தாண்டி ஏஐ எதிர்காலத்தை, குறிப்பா அறிவியலை எப்படி மாத்தும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. குறிப்புகள்ல 2025, 2026 பத்தி சில கணிப்புகள் இருக்குது. ஆமா, அவர் அறிவியல் முன்னேற்றத்துல ஏஐயோட தாக்கம் பத்தி ரொம்ப நம்பிக்கையா இருக்கார். 2025ல சில வேலைகளை தானா செய்யக்கூடிய சாஃப்ட்வேர், அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸ்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது பரவலாகும்னும் 2026 புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளோட ஆண்டா இருக்கும்னு கணிக்கிறாரு. ஓ, அதாவது ஏஐ உதவியோட வா? ஆமா, ஏஐ உதவியோட இதுவரைக்கும் சாத்தியமாகாத அறிவியல் முன்னேற்றங்கள் நடக்கலான்னு எதிர்பார்க்கிறாரு. கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா வேலைவாய்ப்பு பத்தி என்ன? ஏஐ வேலைகளை எடுத்துக்கோன்னு ஒரு பயம் எல்லார்கிட்டயும் இருக்குது. இருக்கு. அந்த கவலைய ஆல்ட்மேனும் ஒத்துக்கிறாரு. ஏஐ நிச்சயமா வேலை சந்தையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். சில வேலைகள் இல்லாம போகலாம், ஆனா அதே சமயம் புதிய வேலைகள் உருவாகும்னு சொல்றாரு. சரி, வேகம்தான் பிரச்சனையா? ஒரு வகையில ஆமா. குறிப்பா ஹியூமனாய்டு ரோபோக்கள், அதாவது மனித உருவ ரோபோக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது அதோட தாக்கம் இன்னும் தெளிவா தெரியுங்கிறாரு. அப்பதான் இது மனுஷங்க செஞ்ச நிறைய வேலையை செய்ய போகுது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம். ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா டீப் சீக் மாதிரி சில நிறுவனங்கள் ஏஐயே இன்னும் திறமையா, அதாவது கம்பி பவர்ல இயக்க வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? ஆமா,
கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி செயல்திறன் அதிகமானா இந்த பிரம்மாண்டமான கம்ப்யூட் பவர் தேவை கொஞ்சம் குறையாதா? இது ஒரு மாதிரி முரணா தெரியலையா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏஐயே இன்னும் திறமையா, அதாவது குறைந்த சக்தியில இயக்க முடியும்னு ஆல்ட்மேனும் நம்புறாரு. அதுக்கு நல்ல சிப்கள், புதிய ஆற்றல் மூலங்கள், நல்ல அல்காரிதம்ஸ் எல்லாம் உதவும்னு சொல்றாரு. ஆனா அவர் ஜெவோன்ஸ் பாரடாக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாரு. அதாவது ஒரு டெக்னாலஜியோட செயல்திறன் அதிகமாகி அதோட விலை குறைஞ்சா மக்கள் அதை இன்னும் அதிகமா பயன்படுத்துவாங்க. புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏஐ சேவையோட விலை 10ல 1 பங்கா குறைஞ்சா மக்கள் அதை 20 மடங்கு அதிகமா பயன்படுத்துவாங்கன்னு ஆல்ட்மேன் சொல்றாரு. 20 மடங்கா? ஆமா. அப்போ என்ன ஆகும்? செயல்திறன் 10 மடங்கு அதிகமானாலும் பயன்பாடு 20 மடங்கு அதிகமானதுனால மொத்தமா இப்ப இருக்கிறத விட 2 மடங்கு அதிக கம்ப்யூட் பவர் தேவைப்படும். ஓஹோ, அப்ப செயல்திறன் அதிகமானாலும் மொத்த தேவை குறையாது, இன்னும் அதிகமாவும் சொல்றீங்களா? அதேதான். அதனால இந்த செயல்திறன் மேம்பாடுகள் எல்லாம் பயனர் தேவை அதிகமாகறதால ஈடுகட்டப்பட்டுடும். ஒட்டுமொத்தமா கம்ப்யூட் சக்தி தேவைப்பட்டுட்டே தான் இருக்கும். இது அவர் ஒரு முரண்பாடா பார்க்கல. இது உலகத்தோட இயல்பு அப்படிங்கிறாரு. ஆக மொத்தம் ஓப்பன் ஏஐ எதிர்கொள்றது ஒரு பயங்கரமான சவால்னு சொல்லலாம். அதிவேகமா எந்த திசையில போகும்னு கணிக்க முடியாத ஒரு டெக்னாலஜிக்காக இவ்வளோ பிரம்மாண்டமான, இவ்வளோ செலவு பிடிக்கிற ஒரு அடித்தளத்தை இப்பவே அமைக்க வேண்டியிருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. ஏஐ அறிவியல் முன்னேற்றத்தை ரொம்ப வேகப்படுத்தும்னு ஆல்ட்மேன் நம்புறாரு. ஆனா அதோட கடைசி விளைவு என்னவா இருக்கும், அது என்னென்ன புது விஷயங்களை கொண்டு வரும்னு யாருக்குமே முழுசா தெரியாது. அவர் சொல்ற மாதிரி இது ஏற்ற இறக்கங்களோட கூடிய ஒரு மேல்நோக்கிய பயணமா தான் இருக்கும். அப் அண்ட் டு த ரைட் வித் சம் சாப்பினஸ் சொன்னார் இல்லையா, அது மாதிரி. சரி, இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. இப்படி முன்னாடியே பிளான் பண்ணி இவ்வளோ பெரிய முதலீடு செஞ்சு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறது, ஆனா ஏஐயோட வளர்ச்சியோ ரொம்ப வேகமா நாம கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இது ரெண்டும் எப்படி பொருந்தும்? நல்ல கேள்வி. ஒருவேளை அடுத்த பெரிய ஏஐ கண்டுபிடிப்பு இப்போ கட்டுற இந்த கட்டமைப்புகளையே தேவையில்லாததா ஆக்கிட்டா என்ன ஆகும்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிந்தனைக்கு தான்.